Thursday மார்னிங் என்னோட மார்னிங் ரொட்டீனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போலாம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே மார்னிங்கே செய்கிறதால ஃபஸ்ட்டு லஞ்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ரசம் வச்சுட்டு கோவக்கா ஃப்ரை தான் வந்துட்டு பண்ண போகிறேன். என்னோட அம்மா வீட்டு சைடில் நாங்களாம் கோவக்காவே வாங்க மாட்டோம். பட் இங்கே வந்துட்டு கோவக்கா வந்து வாங்குவாங்க. ஸ்டார்டிங்கில் செய்கிறதுக்குமே பிடிக்காது, சாப்பிடவும் பிடிக்காது. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணதுனால சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நான் காஃபி வந்து நாட்டு சக்கரையில் சேர்க்காமல் ஒயிட் சுகர் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து வந்து பழகிட்டேன். பட் ஹஸ்பண்ட் இன்னும் பழகலை. அதனால எல்லாருக்குமே வந்துட்டு இன்றைக்கி ஒயிட் சுகர்லேயே சேர்த்து வந்து காஃபி வந்து பண்ணிட்டேன். எப்பயுமே நான் ரசம் வந்து பண்ணும்போது தக்காளியுமே லைட்டாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துப்பேன். அப்போ வந்து தோல் வந்துட்டு தக்காளியோட தோல் தெரியாமல் இருக்கும். ரசம் வச்சதுக்கப்புறமா கோவக்கா ஃப்ரை ரொம்பவே சிம்பிள் தான். மிளகாய் தூள், உப்பு, பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கோவக்கா சேர்த்து தண்ணி ஊற்றாமல் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கோவக்கா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி தோசை தேங்காய் சட்னி தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்டு லஞ்ச் வந்து பேக் பண்ணி அமிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.